ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் நார்மலா பிரிண்ட்னு ஒரு கமாண்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம ஏதாவது என்ட்ரு பண்ணிட்டு ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதை அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகே, இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுக்கோமோ அது நமக்கு கீழே அவுட்புட்டாக வரும். ஸோ பிரிண்ட் கமாண்டோட ஃபெசிலிட்டி என்னது? ஓப்பன் ப்ராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்கோமோ நமக்கு கீழே அவுட்புட்டாக காமிக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது. வேரியபிள்ஸ்னால் என்னது? ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் ஒரு லெட்டர் சம்திங் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஓகேவா, அது கூட நம்ம ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நம்பரை வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், வேர்டிங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எதனாலும் நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே, அதாவது வேரியபிள்ங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது அந்த பாக்ஸை கூப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 10. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? print of a print பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும்? இப்போ இதை ரன் பண்ணனா ஏங்கிற பாக்ஸில் 10 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் print of aன்னு சொன்னேன்னா அந்த a பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது? 10. எனக்கு அது அவுட்புட்டில் வரும். ஓகே, இது ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இங்கே வந்து நான் ஒருவேளை இந்த ஏக்கு டபுள் கோட்ஸ் போட்டுட்டேன்னா எனக்கு இந்த a as it is will be printed on my output. ஓகே, ஸோ இங்கே என்ன ஏ கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு ஏ அவுட்புட்டில் வந்துடும். ஸோ நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தாதான் எனக்கு வந்து இங்கே 10 அவுட்புட்டாக வரும். ஓகே, யா ஓகே. அண்ட் தென் இப்போ ஒரு வேரியபிள் நேம் நாங்கள் a is equal to 10 சிம்பிளாக ஏன்னு வச்சுட்டேன். ஓகே, அந்த வேரியபிள் நேமை கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்னலான்னா, ஃபஸ்ட்டு வேரியபிள் நேமில் அல்ஃபபெட் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் A to Z எந்த லெட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் எனி லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1A 1B இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, வேரியபிள் நேம் என்றைக்குமே நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்டர் ஸ்கோரில் கூட ஸ்டார்ட் ஆகிக்கலாம். அதாவது அண்டர் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அண்டர் ஸ்கோர் அதாவது அக்கௌண்ட் நேம்லாம் வச்சுருப்பாங்க. அண்டர் ஸ்கோர் திஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு கூட நம்ம அல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வச்சுக்கலாம். பட் நம்பர்ஸை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அல்ஃபபெட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்பர்ஸை ஸ்டார்டிங்கில் வைக்கவே கூடாது. அது மெயின் ரூல்ஸ். பட் என்ன பண்ணிக்கலாம்னா லெட்டர்ஸ்க்கு அடுத்து நம்ம வச்சுக்கலாம். இல்லை 2 லெட்டருக்கு நடுவில் வச்சுக்கலாம், இல்லை 2 அண்டர் ஸ்கோருக்கு நடுவில் வச்சுக்கலாம். ஸோ அண்டர் ஸ்கோரும் அல்ஃபபெட்டும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். நம்ம பைத்தான் பொறுத்தவரை இந்த வேரியபிள் நேம் கான்செப்டில் அண்டர் ஸ்கோரும் லெட்டர்ஸும் சேம் தான். ஸோ நம்ம வந்து அல்ஃபபெட்டுக்கு நெக்ஸ்ட்டு இல்லை 2 அல்ஃபபெட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம லாஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம். ஈவன் நம்ம லாஸ்ட்டில் கூட நம்பர்ஸ் வச்சுக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்பர்ஸ் வைக்கவே கூடாது. ஓகே, இது மெயின் ரூல்ஸ். ஸ்டார்டிங்கில் வேரியபிள் நேமில் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எரர் காமிக்கும். ஸோ நம்ம கிளியர் பண்ணணும். அண்ட் தென் நமக்கு வந்து லேப்டாப்பில் ஸ்பெஷல் கேரக்டர் கீஸ்ன்னு இருக்கும். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் கீஸ் என்னலான்னா டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், ஸ்டார், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், அந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது, ஹேஷ்டேக், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, ஸோ அந்த சிம்பிள்ஸ் எதுவுமே நம்ம வேரியபிள் நேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டாலர் அந்த பெர்சன்டேஜ் எல்லாமே சிம்பிள்ஸ் தான். அந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது, இன் பிட்வீன்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ தி எண்ட்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா அண்டர் ஸ்கோர். அண்டர் ஸ்கோரை ஸ்டார்டிங்கில் வி கேன் யூஸ் இட், அண்டர் ஸ்கோரை இன் பிட்வீனில் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆல்சோ எண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஜென்ரல் வேரியபிள் நேம் கிரியேஷன். கிரியேட் பண்ணிவிட்டு we can store anything inside it. நான் 10 நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை 1.5 அப்படின்னு டெசிமல் வச்ச வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி லெட்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த A111 இங்கே பாக்ஸ்குள்ளே நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் print of A111 கொடுத்தேன்னா எனக்கு அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அவுட்புட்டில் வரும். ஓகே, ஓகே, இங்கே நான் ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்துருக்கேன். இங்கே சப்போஸ் நான் வந்து கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது எரர் காமிக்கும். நேம் எரர்னு ஒரு எரர் காமிக்கும். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த ஸ்மால் லெட்டர் ஏவும் கேபிட்டல் லெட்டர் ஏயும் நாட் சேம் இன் பைத்தான். ஓகே,
ஏன் அப்படி சேமா இருக்காதுன்னா பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ்னா ஒன்றும் இல்லை, கேபிட்டல் லெட்டர் ஏவும் ஸ்மால் லெட்டர் ஏவும் சேம் மீனிங் கொடுக்காது. ஓகே, கேபிட்டல் லெட்டர் ஏ டிஃப்ரெண்ட்டு, ஸ்மால் லெட்டர் ஏ டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் இங்கே ஸ்மால் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கேயும் நான் ஸ்மால் தான் போடணும், அங்கே நான் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கே கேபிட்டல் தான் போடணும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன கேப்ஸ் யூஸ் பண்ணணும், கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் ஸ்மால் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அது ஒரு கான்செப்ட். நீங்கள் இலையை யோசிச்சு பார்த்துருக்கலாம். இங்கே வந்து நம்ம பிரிண்ட்டுங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குமா, அதில் பி எப்போவுமே ஸ்மாலில் தான் இருக்கும். பி ஒரு வேளை கேபிட்டல் லெட்டரில் போட்டோன்னா கண்டிப்பாக எரர் காமிக்கும். பிகாஸ் பைத்தானை பொறுத்தவரை பிரிண்ட்டுங்கிற கமாண்ட் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஃபிக்ஸட் ஃபார்மேட். ஓகே, எப்படி இருக்கணும், பி ஸ்மாலில் இருக்கணும், ஆர்ஐஎன்டி ஸ்மாலில் இருக்கணும், ஒரு 2 ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும், நடுவில் ஏதாவது டபுள் கோட்ஸில் கொடுத்தா அப்படியே பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் டபுள் கோட்ஸ் இல்லைன்னா அந்த வேரியபிள் நேமுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, ஈக்குவல் டுன்னு போட்டு ஏதாவது நம்பர் போட்டிருக்கோமா, டெக்ஸ்ட் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை பிரிண்ட் பண்ணும். அப்படி நம்ம வேரியபிளே கிரியேட் பண்ணாமல் பிரிண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேம் கொடுத்தோன்னா எரர் காமிக்கும். ஓகே, யா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஓகே, ஒரே ஒரு செகண்ட்.